தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியம் அந்த நடிகருடைய மகனுக்கு இப்போ திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு, அவர உடனடியாக மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. தமிழ் சினிமால இருந்து விலகி இருந்தாலும் கூட, தமிழ் சினிமால நடிகர் நெப்போலியனுக்கு இருக்கிற அந்த தாக்கம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இதுவரைக்கும் குறையவே இல்ல. இன்று அளவுக்கும் கூட மக்கள் மனதில நீங்காத ஒரு இடத்த புடிச்சிருக்காரு நெப்போலியன் அவர்கள். சினிமா மட்டும் இல்லாம, அவரு சினிமாலருந்து விலகி திமுகவில் இணைஞ்சு மத்திய இணையமைச்சராவும் சேவையாற்றியிருக்காரு. மக்கள சினிமால மட்டும் தன் பக்கம் இழுக்கல. அரசியல்லயும் கூட தன் பக்கம் இழுத்து தனக்கென ஒரு இடத்த புடிச்சாரு நெப்போலியன். அவரு இப்போ அதிகமா எந்த ஒரு செய்தியிலயுமே வர்றது கிடையாது. காரணம் தனது மூத்த மகன் தனுஷ்காக அவரு தமிழகத்த விட்டு ஏன் இந்தியா விட்டு விலகி அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு. நடிகர் நெப்போலியனுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதுல மூத்த மகன் தான் தனுஷ். இளைய மகன் குணால். இவருடைய குழந்தை பருவத்துல தனுஷ்க்கு ஏற்பட்ட மஸ்குலர் டெஸ்ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோய் அவர் உடல ரொம்பவுமே அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட வச்சது. இந்த நோயுடைய விளைவா அவருக்கு கை கால்கள் எல்லாமே செயலிழந்து போச்சு. இந்த நோய்க்கு இந்த அளவுக்கும் கூட எந்த நாடுகளிலும் மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்ல. இந்த நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதிகபட்சம் 20 ஆண்டு வரையும் உயிர் வாழ்வாங்க. அப்படி வாழ்றது மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு அரிய வகை நோய் நெப்போலியன் மகனை தாக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம நெப்போலியன் மகனால குழந்தை பெத்துக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு மோசமான தகவலை மருத்துவர்கள் அவங்களுடைய பெற்றோர்களான நெப்போலியன் கிட்டயும் அவருடைய மனைவி கிட்டயும் சொன்னாங்க. இந்த செய்தி அவங்களுடைய மனதை ரொம்பவுமே பாதிக்கட வச்சது. ஏன்னா தன் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னாலும் அவனால குழந்தை பெத்துக்க முடியலன்னா எந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய மனைவி ரொம்பவுமே மனசு வந்து போனாங்க. சில பேர் சொல்றாங்க மஸ்குலர் டிஸ்ட்ராபி அப்படிங்கிற நோயினால பாதிக்கப்பட்டவங்க திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு எதுக்காக ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணணும்? அப்படி அது மட்டும் இல்லாம அப்படியாப்பட்டவங்கள யார் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நெப்போலியன் அதெல்லாம் தாண்டி தன் மகனுடைய எதிர்காலத்துக்காக நான் ஒரு பொண்ணை என் பையனுக்கு அவன் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணும் பார்த்து அவருடைய பையனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாரு இப்போ. ஆனா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் முழுசா நம்பினாரு. அந்த அளவுக்கு அவரு தேவையான அனைத்து வகையான உயர்தர மருத்துவ சிகிச்சையும் தன் மகனுக்கு நெப்போலியன் அளிச்சாரு. ஆனா இருந்துமே திடுதிப்புன்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில தனுஷ்க்கு நள்ளிரவுல திடீர்னு உடல்நல சரியில்லாம போயிருக்கு. அவங்களுடைய மனைவியும் நம்ம நெப்போலியனுடைய மனைவியும் பயங்கரமா சோகத்துல மூழ்கிட்டாங்க. என்ன பண்ணு தெரியாம 2 பேருமே கண் கலங்க நெப்போலியன் அவரை உடனடியாக அழைச்சிட்டு வந்து மருத்துவமனையில இப்போ அனுமதிச்சிருக்காராம். இந்த நோய்க்கான எந்த ஒரு மருந்துமே கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில அவருக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் மட்டும் தான் இப்போ மருத்துவமனையில அளிக்கப்பட்டு இருக்கு. அவருக்கு இந்த நோயுடைய தாக்கம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா போனதன் காரணமா தான் இந்த உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. இதனால தன் மகனை என்ன பண்ண முடியும், எப்படி காப்பாத்துன்னு தெரியாம நடிகர் நெப்போலியன் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் இப்போ மூழ்கி இருக்காராம்.